சரி, இந்த பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் குரானிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. குரான்ல சூரா 3ல அல் இம்ரன் என்ற வேத பகுதியிலும், சூரா 19 மரியம் என்று மரியாதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிற வேத பகுதியிலும் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று தெள்ள தெளிவாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்கள் ஈசா நபி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி என்றால் ப்ராஃபட், தீர்க்கதரிசி என்று அர்த்தம். நன்றாக கவனிங்கள், குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எந்த தீர்க்கதரிசியும் கன்னியின் வயிற்றில் பிறந்ததாக அங்கு குறிப்பிடப்படவில்லை. ஈசா நபி என்று அவர்கள் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே கன்னியின் வயிற்றில் பிறந்ததாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அதற்கும் மேலே இறைவன் இயேசு கிறிஸ்து, இவரே தேவனாக இருக்கிறார்.